அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது தொடர்ச்சியாக விசிக தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்களுமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவீங்க அப்படின்றத நம்புகிறோம். ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றதுல இருந்து கண்டிப்பாக அதிகாரத்தில் நம்மளுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்த முடியாமல் மக்களுக்கான பணிகளை செய்ய முடியாது அப்படின்ற இடத்துக்கும் விசிக நகர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக விசிகாவிலிருந்து வெளிவரக்கூடிய இது போன்ற கருத்துகள் தற்பொழுது அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கான அழுத்தத்தை அதிகப்படுத்துவதாக நீங்க நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் வெற்றி வீரர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார். சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தின் வெற்றி வீரர் என்றால் 2019 அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, 21 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, 24 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2019 ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இணையும் போது பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறிய போது நான் மிக தெளிவாக கூறினேன். வட தமிழகத்தில் உள்ள 20 சீட்டுகளையும் திமுக விடுதலை சிறுத்தைகள் அணி வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் தெளிவாக கூறினேன். அதுபோல் அன்று நடந்தது. திமுக அணி தோல்வியடைந்த ஒரே தொகுதி தென் மாவட்டத்தில் உள்ள தேனி தொகுதி மட்டும்தான். இன்றைய தினம் 3 முறை ஹாட்ரிக் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கும் போது அவர்கள் அரசியல் அரங்கத்தில் தங்கள் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கூடுதலாக சீட்டுகளை எதிர்பார்க்கிறார்கள். இது இயல்பான ஒன்றுதான். காரணம், இன்றைய அரசியல் அரங்கத்தில் வெறும் ஏட்டு சுரைக்காய்களாக பெரும் பேச்சுகளை மட்டுமே செய்திகளை ஊடகங்களுக்கு கொடுத்து அதை பெரிதுபடுத்தி நலம் நிரூபிக்காதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் எல்லாம், அதாவது ஒன்றும் தங்களை நிரூபிக்காதவர்கள் எல்லாம் தங்களை பெரிதுபடுத்தி காட்டும் போது ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்று 2 மக்களவையை வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அவர்கள் நிலைப்பாடு கன்சிஸ்டன்டாக பாஜக எதிர்ப்பு என்பதில் ஒரு தெளிவான நிலைப்பாடு கொண்டவர்கள் தங்களை அரசியல் அரங்கத்தில் உயர்த்திக் கொள்வதற்கும் தங்களின் முக்கியத்துவத்தை மேலும் பெரிதுபடுத்திக் கொள்வதற்கும் அரசியல் செய்வது இயல்புதான். அந்த வகையில் தான் தம்பி வன்னியரசு 25 சீட்டு நாங்க கேட்போம்னு சொல்லும் போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே வேளையில் அவர் திருமாவளவன் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்ற கருத்தையும் அவர் சொல்லுகிறார். காரணம், இன்றைய தினம் திருமாவளவனுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி என்னவென்றால் ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு பாஜக எதிர்ப்பு, ஒரு மத சார்பின்மை, அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியா இருக்கிறார். அந்த நிலைப்பாடு சரியா தவறா என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் எடுத்த நிலைப்பாட்டில் அவர் அதில் உறுதியாக இருக்கிறார். இது அவரை சார்ந்தவர்கள் அவருடைய கொள்கை உறுதியை பிரின்சிபலா இருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. ஆக இவர்கள் பார்கெனிங் பண்ணினாலும் கடைசியில் பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் சமரசம் ஆவார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. இன்றைய தினம் தங்களுடைய அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்திக் கொள்வதற்கும் தங்களுடைய வாக்கு வலிமையின் முக்கியத்துவத்தை தமிழக அரசியல் அரங்கத்தில் பறைசாற்றுவதற்கும் நிரூபித்தவர்கள் பார்ட்டி விசிக. திரு ரவீந்திரன் துரைசாமி, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், நீங்க சொல்ற மாதிரி விசிக வந்து டிசர்விங்கா தான் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய முக்கியத்துவம் அப்படிப்பட்டதா தான் இருக்கு அப்படின்றப்போ திரு வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் 25 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கூட அந்த கூட்டணியில அதற்கான இடம் இருக்கிறதா, அதற்கான வாய்ப்பு அங்கிருந்து வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல எழும். திமுக தலைமை இதற்கு என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி அங்கு அவர்கள் கேட்கிற டிமாண்ட் செய்கிற தொகுதி கிடைக்காத பட்சத்தில் விசிகாவின் நகர்வு எப்படி இருக்கும்? அதான் சொல்லிட்டேன், பிஜேபி எதிர்ப்பு அங்கதான் இருப்பாங்களே தவிர எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தா அது 2011 பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல கூட்டணி போய் எலி தவள நட்பான மறுபடி ஆகி போகும். எடப்பாடி 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்ததால் வட தமிழகத்தில் மட்டுமே செல்வாக்கான தலைவர் டிபி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன் போன்றவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருப்பதால் வட தமிழகத்தில் மட்டுமே செல்வாக்கான தலைவர்கள். அவர்கள் 35% வாக்குகளை விழுப்புரம், சிதம்பரத்தில் எடுத்து வைத்திருப்பது விசிக எதிர்ப்பு வாக்குகள். அப்படி இருக்கும் போது அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது பொருந்தா கூட்டணி ஆகி இதுவரை 25 சீட்டெல்லாம் என்று சொல்லக்கூடிய நிலைமை மாறி முன்பு 2011 ஒரு பொருந்தா கூட்டணிக்கு என்போன்ற சகோதரர் தொல் திருமாவளின் வெல்விஷர்களின் கருத்தை மீறி அவர் ரவிக்குமார் போன்றவர்களின் எண்ணத்தின் அடிப்படையில் போய் ஒரு 7-8 ஆண்டுகள் அரசியலில் அவர் மிக மோசமான தோல்விகளை தழுவிய ஒரு சூழ்நிலையை அதிமுகவுடன் போனால் அவர்களுக்கு ஏற்படும். முதற்கட்டம் அவர்கள் பாஜக எதிர்ப்பு என்ற கொள்கையில் பிறந்த சந்தர்ப்பவாதிகள் என்ற நிலைப்பாடு வந்துவிடும். 2வது கட்டம் ஜம்பிங் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் என்ற சூழ்நிலையில் பிற சமூகங்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும். 3வது கட்டம் அவர்களின் எதிர்ப்பு வாக்குகளை வைத்துக் கொண்டு வட தமிழகத்தில் மட்டுமே 10.5 ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு கட்சி என்ற அடிப்படையில் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வாழ்த்து அதோட முடிந்து போகும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை நேரிலே சகோதரர் தொல் திருமாவுடன் கூறியிருக்கின்றேன்.
திரு ரவீந்திரன் துரைசாமி, இன்னொரு கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக 2026 தேர்தல், அதனை தொடர்ந்து நிறைய அந்த பாசிபிலிட்டிஸ் பேசுறப்போ தாவேகா பிளஸ் விசிகா இது போன்ற கருத்துமே தொடர்ச்சியா பேசப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கான பாசிபிலிட்டி உங்களுடைய பார்வையில் எப்படி? இப்போ அதற்கான வாய்ப்பு உண்டு. வெற்றியோ தோல்வியோ சகோதரர் தொல் திருமாவளவனை பலம் நிரூபிக்காத விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னால் கண்டிப்பாக திருமாவளவன் அதனை ஏற்று நகர்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுதான் சீமான் விஷயத்திலும் நடந்தது. சீமான் தம்பி விஜய் ஏற்று சுரக்காய் பலம் நிரூபிக்காதவர். தம்பி என்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அது அணி சாத்தியம் என்று கூறினார். நிச்சயமாக நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், பலம் நிரூபிக்காத விஜயை முதல்வராக ஒரு 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்று நான் கூறி பல மாதங்கள் ஆகிறது. அது இன்று வரை அப்படியே தொடர்ந்து வருகிறது. விஜய் திருமாவளவனை முதலமைச்சராக கூறினால் ஒருவேளை திருமாவளவன் அதனை பரிசீலிக்கலாம். விஜயை முதலமைச்சராக கூறி பல நிரூபிக்காத விஜயை முதலமைச்சராக கூறி எந்த கட்சியும் வரமாட்டார்கள் என்பதுதான் 100% உண்மை. நான் ஏற்கனவே இதை பெரிதுபடுத்தியுள்ளேன், தெளிவுபடுத்தியுள்ளேன். நான் கூறிய கருத்து இன்றும் அது உண்மையாக இருக்கிறது. மற்றவர்கள் கருத்துக்கள் நிரூபிக்கப்படாமல் யாரும் விஜயை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. தாவேகா பல நிரூபிக்காத பல நிரூபித்த திருமாவளவனை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அதில் சாத்தியக்கூறுகள் வரலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி.